ஹாய், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். மஷ்ரூம் குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிரும். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் குருமாவுக்கு ஊற்ற போகிற தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் இருந்தால் மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கடைசியாக கொதி வரப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஊற்றிட்ட பிறகு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும் ஹை ஃப்ளேமில். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.